ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ளார் டிசைன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. தென் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு அலையவே அலையாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ ஜரி த்ரெட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இன்னர் ஷேப்பில், ஓகேங்களா, ஸோ இன்னர் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் அவுட்ஃபிட் வந்து கிடைக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஒர்க்குமே இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது நம்மளுடைய இன்னோவேட்டிவ் தான். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். பிகாஸ் இது த்ரெட் ஒர்க்காக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஜரி த்ரெட் லேயர் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் முடித்ததுக்கப்புறமா செகண்ட் பெட்டலுக்கு இதே மாதிரி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் வந்து கோல்டு ஜரி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ டர்ன் போர்ஷன்லாம் வந்து இன்னும் நல்ல மினிமைஸாக நம்ம போடும்போது நல்ல ஷேப் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதே போல் தேர்ட் பெட்டலுக்குமே வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச்சே மேக் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக போடும்போது அதனுடைய அவுட்ஃபிட் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ தேர்ட் பெட்டல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னு ஃபோர்த் பெட்டல், ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம், ரிவர்சலில் நம்ம செயின் ஸ்டிச் வந்து மேக் பண்ணிவிட்டு பண்ணுறப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்றைக்குமே வந்து கலராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து மேக் பண்ணணும். அகெயின் என்ன பண்ணுறோம், இப்போ ஃபிஃப்த்து பெட்டல். ஸோ அது ஒரு ஆர்டின் ஷேப் மாதிரி வருது அப்படின்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ டபுள் லேயரில் நம்ம செயின் ஸ்டிச் மேக் பண்ணுறோம். ஸோ அதே போல் எப்படி ஃபஸ்ட் பெட்டல் செகண்ட் பெட்டல், ஸோ அந்த மாதிரி இந்த 5 பெட்டல்ஸுமே வந்து ஓவரால் அவுட்லைனில் நம்ம கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். மெயினான விஷயம், இதுக்கு நீங்கள் ஷார்ப் பேஜ்லலாம் வந்து நல்லா குட்டியாக போட்டு டர்ன். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மேக் பண்ணும்போது அதனுடைய அவுட்லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் டபுள் லேயரில் பண்ணும்போது அது வந்து உண்மையாலே அவுட்ஃபிட் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி அதனுடைய அவுட்லைனில் நீங்கள் இந்த மாதிரி டபுள் லேயரில் கொடுக்கும்போது அது ஃபினிஷிங்காக கம்ப்ளீட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்த்து பெட்டலுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஜரி த்ரெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி உள்ள இன்னர் சைட்லையுமே டபுள் லேயருக்கு செயின் ஸ்டிச் வந்து மேக் பண்ணுறோம். ஃபுல்லாக மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடுறோம். பிகாஸ் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது அந்த இடத்துல அவுட்ஃபிட் இன்னும் வேறு லெவலில் நமக்கு அது இன்னும் என்ஹான்ஸாக நமக்கு வந்து காட்டும். ஸோ அந்த ஃப்ளார் டிசைனே, ஓகேங்களா? முடிஞ்ச அளவு ஒரு ஃப்ளார் டிசைன் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அதை வந்து ரொம்ப ஹைலைட்டடாக காட்ட பாருங்கள். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த அவுட்லுக்லாம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரவுண்ட் ஷேப் எப்பவுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தென் ஒரு லீஃப்க்கு நீங்கள் வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பெட்டல்ஸ்னால் ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஸோ அது இன்னும் என்ஹான்ஸாக காட்டும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஆர்டின் ஷேப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர்ட் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கிறீங்க. நீங்கள் ஃப்ளாருக்கு என்ன டிசைன் வேணாலுமே கொடுக்கலாம், என்ன கலர் சில்க் த்ரெட் வேணாலுமே கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டபுள் சைட் லாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த ஃபில்லிங்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரைட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அதனுடைய அவுட்ஃபிட் வந்து நமக்கு வந்து பக்காவாக கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது டபுள் சைட் லாக் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நீங்கள் சிங்கிள் சைட் லாக் ஸ்டிச்சை விட்டு டபுள் சைட் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே எப்படி கொடுக்கணும், டபுள் சைட் லாக் ஸ்டிச்சாக இருக்கட்டும், ஜிக்ஸாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் ஆரி ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம டீட்டெயில்டாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லித்தருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைட் ஃபுல்லாமே டபுள் சைட் லாக் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம்.
ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம டபுள் சைட் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ இதை இன்னும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். அப்போ என்ன பண்ணலான்னா லோட் ஒர்க் கொடுக்கலாம். ஸோ லோடுக்கு கீழே வந்து பைப்பிங் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஜர்தோசி வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அது இன்னும் வந்து எம்போஸ்டாக காட்டும். ஸோ அந்த லுக் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு லீஃப் கம்ப்ளீட் பண்ணி ஒரு பெட்டல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டபுள் சைட் லாக் ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது மேலேயும் சரி கீழேயும் சரி உங்களுக்கு ஓல் இருக்கும். அந்த ஓலை மறைக்கிறதுக்கு தான் சுற்றி அந்த த்ரெட்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செயின் ஸ்டிச் மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் சூப்பராக வரும். ஓகேங்களா? எந்த இடத்துலையும் கேப் இருக்காது, ஃபுல் ஃபினிஷிங்காக நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி 5 பெட்டல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு க்ரீன் கலர், ஸோ அந்த மாதிரி நான் வந்து த்ரெட் எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் தான் மேக் பண்ணுறேன். ஸோ வந்து இதில் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ண ஒர்க்கே பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சும் தென் வந்து டபுள் சைட் லாக் ஸ்டிச்சும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அண்ட் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ண ஃபைனல் அவுட்புட் சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஆரி ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணும். நாட்டும் சரி நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ப்ரொஃபஷ்னலாக கைட் பண்ணுறோம். ஸோ வந்து இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். Thank you all. Bye.